வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நம்ம அண்ணன் விஜய் அவர்களுடைய வெற்றி செல்லாதுன்னு நீதிமன்றத்துல அதிரடியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணன் அவர்களுக்கு காது கேட்கலங்க. இங்க நடக்கிற அத்தனை சிக்கல்களையும் அவர் வேடிக்கை பார்க்கிறாரு. பச்சை குழந்தைங்க பாலியல் வல்லுறவுக்கு ஆளானதை வேடிக்கை பார்க்கிறாரு. அவர் காதுல இவங்களுடைய அழுகை குரல் விழவே இல்லை. அதனால அவருக்கு காது கேட்கும் மெஷின் ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காரு ஒருத்தர். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில திசை திருப்புகிற ஒரு வேலைய ரொம்ப டாக்டிவா நடிக்கிறாரு விஜய். திடீர்னு காரை விட்டு இறங்கி போய் மக்களுக்கு ஹைஃபை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க. இதெல்லாம் தாண்டி விஜயினுடைய எம்எல்ஏக்கு பலரும் சிக்க போறாங்க. அதுலயும் குறிப்பா செங்கோட்டையும் சிக்க போறாரு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல மாற்ற வேணும் மாற்ற வேணும் மாற்ற வேணும்னு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்து வைத்திருக்கிறார்கள் இங்க இருக்கிற இளைஞர்கள். அந்த மாற்றத்துடைய அடிப்படையில தான் தமிழ்நாடு இன்றைக்கு கதறி இருக்க கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கலும் பிரச்சனையும் தீர்க்க முடியாத ஒன்றா மாறிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 12 பேர் 14 பேர் 15 பேர்னு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க. அதுலயும் குழந்தைகள் அதிகமாக. ஒண்ணுமே செய்ய முடியாம கையறு நிலையில மக்கள் கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடிப்படை தேவை மின்சாரம். இந்த அடிப்படை தேவைக்கான மின்சாரம் கிடைக்கல, தண்ணீர் கிடைக்கல, வாழ முடியல. குழந்தைங்களை வச்சு ராத்திரி ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்காங்க பெற்றோர். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரணமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. இதுக்கு இடையில தான் இவ்வளவு பிரச்சனைங்க. நேத்து மட்டும் 7 பேரு, முந்தா நாள் 5 பேரு, டப்பு டப்பு டப்புன்னு வருதுங்க. இன்னைக்கெல்லாம் மொத்தமா சேர்த்தோம்னா 24 மணி நேரத்துல 20க்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வு. இதை நம்ம எங்க எடுத்துட்டு போறது? எங்கேயோ ஒண்ணு நடக்கும் போது இங்கே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டதுன்னு கத்துன கூட்டம் எல்லாம் வாயில பிளாஸ்டர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நாம தான் திரும்ப திரும்ப அன்னைக்கும் கத்துனோம், அன்னைக்கும் போராட்டம் நடத்துறோம், இன்னைக்கும் நாம தான் கத்திட்டு இருக்கோம், போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கோவையை சேர்ந்த மணி என்பவர் அவர் ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவர். அவர் என்ன சொல்றாருன்னா, 10 வயது குழந்தை கோவை சூலூர்ல பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க. நேத்து 3 வயது குழந்தை ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம எதை நோக்கி நம்முடைய மாநிலம் போகுது? பெண்கள் வாழ அச்சுறுத்தலான மாநிலமா தமிழ்நாடு ஒரே மாசத்துல மாறி இருக்கு. அப்ப நம்ம எதிர்பார்த்த மாற்றம் இதுவா அப்படின்னு மிகப்பெரிய மன வலியோடு இது எல்லாத்தையும் காதை கேட்கலையே விஜய் சார். இது குறித்து எந்த ரியாக்ஷனும் பண்ணலையே. ஒரு மன்னிப்பு கேட்கல, அல்லது ஒரு மாற்றத்தை வேண்டி ஒரு அறிக்கை வெளியிடல. நான் பாத்துக்கிறேன், குற்றவாளிகளை கடுமையா ஒடுக்குவேன் அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு பிரஸ் மீட் வைக்கல, எதுவுமே செய்யல. எப்போதும் போல அமைதியா இருங்க, வேடிக்கை பாருங்க. ஆனா மேடையில ஏறிட்டாருன்னா, முன்னாடி இருந்த முதலமைச்சர் தான் இன்ன வரையும் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. அவர் தான் காரணம், நாங்க நாசமா போயிட்டோம், அவர் தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு. இவர் முதலமைச்சரானதவே மறந்துட்டு ஒளறி கொட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்களுடைய வேதனை அவருக்கு புரியல. அதனால மணி என்ன பண்ணிட்டாரு, காது கேட்கிற கருவி ஒன்றை வாங்கி அனுப்பி, என் பிள்ளைங்க கத்துனதெல்லாம் உங்களுக்கு காதுல விழுகலையே சாமி, இதை போட்டு கேட்டு பாருங்க. ஒருவேளை எங்க பிள்ளைகளுடைய இந்த அழுகை குரல், என் பிள்ளைங்களுடைய வலி, என் பிள்ளையுடைய வேதனை உங்களுக்கு கேக்குதான்னு பாப்போம்னு அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க. இப்ப நீங்க எதுக்காக அவருக்கு காதொலி கருவி கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க? என்னென்ன பிரச்சனைகள் அவர் காது கொடுத்து கேட்கலன்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தா, பச்சிலம் குழந்தைகள் இருந்து பெண்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கு அவ்வளவு ஒரு வன்கொடுமைகள், அவ்வளவு ஒரு கதறல்கள் இருந்துட்டு இருக்குது. பச்சிலம் குழந்தைகளை அவ்வளவு வன்புணர்வு பண்ணி கொள்றாங்க. பெரிய பொண்ணுகளிலிருந்து வயசான வரைக்கும் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ சிரமங்கள் நடந்துட்டு இருக்குது, அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்த்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறார் முதல்வர். என்ன ஒரு இந்த கதறல்கள் எல்லாம் அவருக்கு காதுக்கு கேட்கல போல. அதனால என்னுடைய சார்பாக காது கேட்கும் மிஷினை அவர் கண்பளிப்பை நான் அனுப்பி வைக்கிறேன். இதை கேட்டாது இனிமேல் அந்த குழந்தைகளோட கதறல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இனிமேல் மற்ற தவறுகள் நடக்காத அளவுக்கு அவர் கடும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா என்னோட கோரிக்கை. இதுக்கு இடையிலங்க நேத்து முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, சினிமா நடிகர்கள் நிறைய பேர் போய் சிஎம் அங்க போய் தலைமைச் செயலகத்துல சந்திச்சிருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம். சினிமாக்காரங்க கூண்டோட படையெடுத்து போறாங்க. ஆனா இங்க நம்ம ரோட்ல உட்காந்து 3 வயசு குழந்தை ரேப் பண்ணிட்டு, 5 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, இப்படி நம்ம கதறிக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அவரு சினிமாக்காரங்களோட ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு. டெய்லி 4 சினிமாக்காரங்க வர்றாங்க, அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, மலர் கொத்து கொடுக்கறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம வேதனையோட இருந்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் அப்படியே யாருடைய டெக்னிக் தெரியுங்களா? 56 இன்ச் மோடி அவர்களுடைய டெக்னிக்.
டெல்லியில நம்முடைய விவசாயிகள் போராடி கொண்டிருந்த போது, டெல்லியில நம்முடைய விவசாயிகள் கதறிட்டு இருந்தாங்க. அரை நிர்வாணமா போராட்டம் நடத்தினாங்க. மூத்திரம் குடிக்கிற போராட்டம் வரைக்கும் நடத்தினாங்க. கடைசியில முழு நிர்வாண போராட்டமே நடத்தினாங்க. அன்றைக்கு மோடி என்ன பண்ணாரு? சினிமாக்காரர்களை அழைத்து வைத்து போட்டோ ஷூட் நடத்தினாரு. அதைத்தான் இன்னைக்கு இங்க நடத்திட்டு இருக்காரு விஜய். இங்க தெருவெல்லாம் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பெண்கள் போராட்டம், குடிதண்ணீருக்கு போராட்டம், இங்க மின்சாரத்துக்கு போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காதலே விழல. ஆனா அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? சினிமா நடிகர்களை கூப்பிட்டு போட்டோ ஷூட் நடத்துறாரு. அது மட்டும் இல்லைங்க, இத்தனை நாள் 45 நாள் 46 நாள் ஆக போகுது. இத்தனை நாள் அந்த பகுதியில வரும்போது டாடா காமிச்சிட்டு வர்றவரு இன்னைக்கு இறங்கி போய் ஹைஃபை பண்றாரு. அந்த மக்கள்கிட்ட கையில அப்படி குத்திட்டு வர்றாரு. எதுக்கு இந்த நாடகம்? திசை திருப்பத்தானே. ஏன்னா உங்களை சுத்தி முட்டாள்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியாது. ஆனா அவங்கள பயன்படுத்தி நீங்க உங்களை தக்க வச்சுக்கிறீங்க பாருங்க. அந்த குழந்தைங்களை அறிவற்றவர்களாக இருந்து வெறும் ரசிகர்களா வச்சு அதன் மூலமா நீங்க உங்கள் அரசியலை நிலைநிறுத்திக்கிறீங்கல்ல, பொய்யையும் புரட்டையும் பரப்பி. இது எப்படி நியாயமா இருக்கும்? இத்தனை நாள் டாடா காமிச்சிட்டு போனவர் இன்னைக்கு இறங்கி போய் அப்படியே மக்களோட மக்களா நிக்கிறாரு பாருங்க. இது எப்படி தெரியுமாங்க? அமதார் இன்ச் மோடி அவர்களுடைய டெக்னிக்கே தான். எங்கேயாவது வருத்தமான செய்தி நடந்து போச்சு, ஒரு படுகொலை நடந்து போச்சு, ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்து போச்சுன்னா அமதார் இன்ச் மோடி அந்த பக்கமே போக மாட்டாரு. எங்கேயாவது பதக்கம் கொடுக்குறாங்க, எங்கேயாவது கப்ப ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, எங்கேயாவது ஜாலியா கொண்டாடுறாங்க, எங்கேயாவது மாநாடு போடுறாங்கன்னா அங்க இருப்பார். துயரமான துன்பகரமான மக்கள் பிரச்சனையின் போது அவர் பக்கத்துல இருக்க மாட்டாரு. ஆனா இந்த பக்கம் கொண்டாட்டங்கள்ல இருப்பாரு. அப்படியே விஜய் இங்க பெண்களும் குழந்தைகளும் கதறிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கு இல்லாம காவல்துறை பெண்களே தங்களை காப்பாத்திக்க முடியாம மக்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு பிரச்சனையில சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு. இங்க இருக்கிற அத்தனையும் வெளியே போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற முதலீடு போச்சு, வேலை வாய்ப்பு போச்சு, மொத்தமா தரிசா போச்சு நாடு. இதுல இவங்க உட்காந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. விஜயும் அதே பாணிதான். துயரப்பட்டா ஓடிடுவாரு. 41 பேர் சத்தாங்க, ஓடி போயிட்டாரு. டெய்லி இங்க 4 பிள்ளைங்க ரேப் பண்ணப்படுறாங்க, 10 கொலை நடக்குது, கண்டுக்கவே இல்ல, வரல. ஆனா இன்னைக்கு இறங்கி போய் அப்படி கை கொடுத்துட்டு வர்றாரு. நேத்து என்னடானா ஒரு ராணுவ வீரருடைய குழந்தையை தூக்கி வச்சு போட்டோ ஷூட் நடத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா நடிகர்கள்லாம் ஒண்ணு திரட்டி போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியேங்க பாஜகவுடைய பயிற்சி வகுப்புல வளர்ந்தவர் நம்முடைய அண்ணன் விஜய். அப்படியே மோடிஜி என்ன பண்ணுவாரோ அதை டிட்டோவா பண்றாரு. ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நீலாங்கரையில இறங்கி போய் கைய கொடுத்துட்டு வந்தாருல, இத்தனை நாள் வேடிக்கை பார்த்தவரு, ஒரு முறை திருப்பத்தூர் கலெக்டர் ஆபீஸ போய் திறந்து விட போனாரு, திறந்து வைக்க போனாரு. திருப்பத்தூர் கலெக்டர் ஆபீஸ் திறந்து வைக்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது கான்வாய் போயிட்டு இருக்கு. ஒரு அம்மா ஒரு மஞ்சள் கலர் சேலை, எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, கையில ஒரு சின்ன பேப்பர்ல ஏதோ எழுதிட்டு அப்படியே போய் நிறுத்துறாங்க. உடனே டக்குன்னு வண்டி நிறுத்தி என்னமான்னு கேட்டு அந்த இதுல கையெழுத்த போட்டு அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம பாத்துக்கலாம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. பாருங்களேன். ஐயோ போஸ்ட் மச்சிக்கிறேன். அம்மாவோட போய் தான் நின்றுக்கிட்டு பாத்துக்கலாமாடா. பாயில மனு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, அவசரம் எவ்வளோ செக்யூரிட்டி போகிற பாயின் ஏதோ கொடுக்குறாங்க. மனு சைன் பண்ணி சைன் கேட்குறாங்கண்ணா. பரவாயில்லையா அம்மா வெயிட்டடா கிட்ட ஏன் பேசிட்டாங்கடா. பாத்தீங்கல்ல, இதுல நல்ல வீடியோ நான் பாத்திருக்கேன். இந்த வீடியோ தான் கிடைச்சது. ஏன்னா எல்லாம் 2022 23 போது உள்ள போயிரும்ல, 2022 உள்ள போயிடுச்சு. அந்த வீடியோல தேடி எடுக்க முடியல. இது ஒண்ணுதான் கிடைச்சு. பார்த்தா தெரியுதுங்களா, மக்கள் பிரச்சனைக்காக ஒரு முதலமைச்சர் பாதியில நிக்கணும், அவர் மக்களோட மக்களா நிக்கணும், மக்களுக்கான பிரச்சனையில நிக்கணும். கோவிட் வந்தா அவங்க உயிரை பணைய வச்சு கோவிடால பாதிக்கப்பட்ட மக்களை உள்ள போய் பார்த்துட்டு வந்தாரு. அதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. இங்க அப்படியே கிடையாதுங்க. இவர் டிட்டோ அமதார் இன்ச் மோடியினுடைய ஒரு ஆள் தான். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? திருச்சி கிழக்குல விஜய் ஜெயிச்சது செல்லாது.
அப்படின்னு அறிவிக்க கோரி ஒரு மனு ஒண்ணு உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. யாரு? இனிகோ இருதயராஜ். அவரை எதிர்த்து போட்டி போட்டு வெறும் 20,000 ஓட்டுல தோத்து போன இனிகோ இருதயராஜ் திமுக வேட்பாளர். அவர் தான் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்குல என்ன பேசப்பட்டிருக்குன்னா, அபிடவிட்ல சொன்னது எல்லாம் பொய். இந்த வேட்பு மனுவுல சொன்னது எல்லாமே பொய். வேட்பு மனுல நாங்க வந்து எல்லா வரியும் கட்டிட்டேன், வரிப்பாக்கே இல்லைன்னு இருக்காரு. ஆனா 2015 புலிப்படத்துல வரி ஏய்ப்பு செய்து 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டு விட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அத கூட மறைச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனா பயன்படுத்தி இருக்காரு. குழந்தைகளை வீடியோவா போட வச்சிருக்கிறாரு. அப்ப அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. கோயில்கள்ல நீங்க தேர்தல் விதிமுறைகளின்படி கோயிலுக்குள்ள கட்சி துண்டு, கட்சி இது எதையுமே எடுத்துட்டு போய் சாமி கும்பிடக்கூடாது. ஆனா இவரு சர்ச்சுக்கு போகும்போது கழுத்துல கட்சி துண்டை போட்டே போனாரு. அப்ப இது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல இவரு குறித்து எக்கச்சக்கமான பரப்புரை நடந்தது. அதுக்கான வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணணும்ல, அதுவும் உங்க பட்ஜெட்ல தானே வருது, உங்களை பத்தி தானே பேசினாங்க. அப்ப அதுக்கான செலவு தொகை என்ன அப்படின்றதையும் காட்டல. அந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வெற்றி பெற்றதா அறிவிங்க, அப்படி இல்லையா அந்த வழக்கு தொடருகிற வரை இங்க இடைத்தேர்தல் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு அந்த வழக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல. இதுக்கெல்லாம் தாண்டி செங்கோட்டையனுக்கு ஒரு ஆப்பாய் போச்சு. அவருடைய வேட்பு மனுல அவரு பதவிக்காலம் முடிஞ்ச நோட்டரி பப்ளிக் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாராம். பதவியில இல்லாத பதவிக்காலம் முடிச்சு போன ஒரு நோட்டரி பப்ளிக் லாயர் கிட்ட போய் அவர் வந்து சைன் வாங்கிட்டாரு. எனவே அதுவும் செல்லாதுன்னு அறிவிக்கணும். அதுக்கு ஒரு கேஸ் போகுது. இன்னொரு கேஸ், முக்கியமான கேஸ், 11க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தாவேக்காவை சேர்ந்தவங்க தங்களுடைய கல்வி தகுதியை பொய்யா கொடுத்திருக்கிறாங்க, போலியா அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. எனவே அதையும் நீங்க என்னன்னு கேட்கணும், உண்மையான கல்வி தகுதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி தவறான செய்தியை கொடுத்திருந்தா அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும், எம்எல்ஏ பதவியில இருந்து தூக்கணும்னு இன்னொரு வழக்கு. ஆக அப்படித்தான் செத்து சுண்ணமாகிடன்னு இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க ஆப்படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சிக்கி சீரழிய வேண்டிய ஒரு இடத்துல விஜய் இருக்காரு. ஆனா கிரிமினல்ஸ்ல என்ன விலை கொடுத்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிற கிரிமினல்ஸ் இவங்க அரசியல்வாதி இல்ல, கவனமா இருங்க.